என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, கந்த புராணத்தோட பகுதி 3, அசுரர்களின் தோற்றம். அசுரர்கள் எப்படி தோன்றாங்க அப்படின்ற கதையை நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அசுர குருவான சுக்ராச்சாரியார் ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு. ஏன்னா நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் தேவர்களுக்கு இணையா அசுரர்களை தயார்படுத்த முடியல. ஆனாலும் இப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, தேவர்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, இதை நம்ம எப்படியாவது பயன்படுத்தி நமக்கு சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னு ஆழ்ந்த யோசனையில இருக்காரு குரு சுக்கராச்சாரியார். ஏன்னா தக்ஷனுடைய யாகத்துல, சிவபெருமான் கலந்துக்காத ஒரு யாகத்துல தேவர்கள் எல்லாரும் போய் கலந்து அதுல நிகழ்ந்த சம்பவங்களால சிவபெருமான் கோபமா இருக்கதாகவும், அதனால சிவபெருமானோட பாதுகாவலர் நந்தி தேவர் தேவர்களெல்லாம் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. அதனால அவங்க பலம்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தக்ஷனோட மகளாகவும் சிவபெருமானோட மனைவியான தாக்ஷாயணி தேவி தக்ஷ பிரஜாபதிக்கு சாபம் விட்டுருக்காங்க. அடுத்த பிறவில நீங்க ஒரு அசுரனா பிறக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த தக்ஷனை எப்படியாவது நம்ம குலத்துல பிறக்க வைக்கணும் என்ற யோசனையோட அசுரகுரு சுக்கராச்சாரியார் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அசுர குலம் எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாவின் புதல்வரான காஷியப்பருக்கும் அவங்களோட மனைவி அதிதிக்கும் பிறந்தது மொத்தம் 66 கோடி அசுரர்கள் ஆவர். ஆனா இவங்கெல்லாம் இந்த தேவர்களும் அசுரர்களும் போர்ல மடிஞ்சு இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனால அசுர குலம் இப்ப பலம் இழந்திருக்கு. அதை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்ற ஆழ்ந்த யோசனைல இருக்காரு குரு சுக்கராச்சாரியார். இவர் இதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, முதல் அசுரனான அசுரேந்திரன் அப்படின்றவனும் அவனோட மனைவி மங்களகேசினிக்கும் சுரசைன்னு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு முறை சுக்கராச்சாரியாருக்கு அதிக பணிவிட செஞ்சதுனால அவரும் அந்த சுரசை அப்படின்ற பெண்ணுக்கு எல்லா விதமான மாய கலைகளும் சொல்லி கொடுத்து அவளுக்கு மாயானும் பேரிட்டு அழைக்கிறாரு. அப்படி அவளை இந்த காரியத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு யோசிச்சு சுக்கராச்சாரியார் மாயாவை அழைக்கிறாரு. மாயாவும் குரு கிட்ட பணிஞ்சு, எதற்கு என்ன அழைச்சிங்க, உங்களுக்கு நான் என்ன பணிவிட செய்யணும் அப்படின்னு ரொம்ப பணிவா கேக்குறா. இப்போ நம்மளோட கை கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு, நம்ம எப்படியாவது அசுரர் குலத்தை மேல உயர்த்தணும். அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கஷ்யப்பரை மயக்கி அவர் கூட இணைஞ்சி நான் நிறைய அசுர குழந்தைகள் பிறக்க நீ வழி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. மாயாக்கு ஒரே ஆச்சரியம், இது என்னால முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தான் நான் எல்லா விதமான மாய கலைகளையும் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த காரியத்தை நீ செஞ்சினா நம்ம அசுர குலம் தழை தோங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. மாயாவும் குரு சொன்னதை கேட்டு தன் தந்தையான அசுரேந்திரன் கிட்டையும் மங்களகேசனி கிட்டையும் இந்த மாதிரி குரு சொல்றாரு. அதற்கு நான் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு கூறுறா. அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷத்தோட, எப்படியோ நம்ம குலம் தழைச்சா சரி, வெற்றி அடையணும், அதற்கு என்ன பண்ணணுமோ குரு வழி கேட்டு நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாங்க. மாயாவும் குரு சொன்ன மாதிரியே காஷியப்பர் தவம் இருக்கிற அந்த வனப்பகுதிக்கு அவதான் மாயாவாச்சு. ஒரு அழகான பிரம்மாண்டமான மாளிகை, நிறைய நீர்வீழ்ச்சி, அழகழகான பூக்கள், வாசனை நிறைந்த, பாக்குறதுக்கு எதெல்லாம் மனசுக்கு ரம்யமோ அழகு உணர்ச்சியை தூண்டுமோ அந்த வகையான எல்லாத்தையும் அவன் ஒரு நொடியில உருவாக்குறா. ஏன்னா அவளுக்கு எல்லா விதமான கலைகளும் தெரியும். அந்த மாளிகைய பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு ஒரு ரம்யமா, உள்ள வரவங்க யாரும் மயங்காம இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அழகா அந்த மாளிகையை உருவாக்குறா மாயா. அது மட்டும் இல்லாம அழகழகான பறவைகள், அதுவும் ஜோடி ஜோடியா இருக்கிற மாதிரி, எப்படியாவது கஷ்யப்பரை அவரோட வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவ எல்லாத்தையும் உருவாக்கி வைக்கிறா. திடீர்னு தவத்துல இருந்து எழுந்த கஷ்யப்பர் வனத்தோட மறுபகுதியை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. என்னடா இது, இந்த வனத்துக்கு யாராவது விஷ்ணு பகவானோ இல்ல பிரம்மதேவரோ வந்துட்டாரா, தேவேந்திரன் யாராவது வந்துட்டாங்களா, தேவலோகம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அந்த மாளிகைக்குள்ள போறாரு. அங்க ஒரு மங்கை அழகா நடனம் ஆடிட்டு இருக்கா. அவளை பார்த்தாலே உலகத்திலே இந்த மாதிரி ஒரு அழகி இருக்க முடியாது அப்படின்னு கஷ்யப்பருக்கு தோன்ற ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு அந்த இடம் ரொம்ப அழகாவும் அவளும் அவ்வளோ அழகா இருக்கா. உடனே கஷ்யப்பர் அந்த பெண்ணை பார்த்து கேக்குறாரு, யாரு நீ, மோகினி மாதிரி இருக்கியே, இந்த அழகு எப்பேற்பட்ட அழகு, நீ எப்படி இந்த வனத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது அவ சொல்றா, இது யாருந்தெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்க சும்மா வந்தேன், இப்படி ஒரு அரண்மனை இருந்துச்சு, இங்க நான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அது ஒண்ணுமே தெரியாது, அவ சாதாரணமா அங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கஷ்யப்பருக்கு சொல்றா. காஷியப்பரும் அவர் ஒரு என்னதான் முனிவரா இருந்தாலும் அவர் சொல்றாரு, உன்னை பார்த்த உடனே என்னால என்னோட ஆசைகளை அடக்க முடியல, அவ்வளவு அழகு,
அவ்வளவு நளினமா இந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் ஒரு திருமணமானவன், வயதானவன். ஆனாலும் எனக்கு உன்னை பார்த்த உடனே உன் கூட வாழணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு மாயா சொல்றா, இல்ல நீங்க என்னை விட ரொம்ப வயசானவரு, ஒரு துறவி. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து சரி வராதுன்னு சொல்லி அவளுக்கு இதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி மறைஞ்சு போயிடுறா. கஷ்யப்பருக்கு அவருடைய ஏக்கமும் தாபமும் அதிகமாகுது. ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் கஷ்யப்பர் முன்னாடி தோன்றா மாயா. நீங்க இவ்வளவு உருகி கேட்கறதுனால நான் சம்மதிக்கிறேன். ஆனா வந்து இந்த வயசான ரூபத்துல நான் உங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றா. எந்த ரூபம் வேணாலும் என்னால எடுக்க முடியும். நீ எது சொல்றியோ அதான் நான் செய்யறேன் அப்படின்னு தன்னோட மோகத்தால காஷியப்பரும் வாக்கு கொடுத்துட்றாரு. முதல்ல நீங்க ஒரு அழகான இளைஞனா மாறணும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான இளைஞன் ரூபம் வேணும் அப்படின்னு கேக்குறா. காஷியப்பரும் தன்னோட தவம் வலிமையால ஒரு அழகான சுந்தர புருஷனா மாறுறாரு. அவங்க 2 பேரும் இணைகிறாங்க. அப்படி இணைஞ்சி அவங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை தான் சூரபத்மன். அவன் தாமரை போன்ற மலர்ந்த முகம் உடையவனா இருக்கிறதுனால அவனுக்கு பத்மாசுரன் அப்படின்னும் சூரபத்மனும் அவனை அழைக்கிறாங்க. அவங்க கூடி கழிச்சப்ப ஏற்பட்ட வேர்வையில இருந்து 30,000 அசுரர்கள் ஏற்பட்டாங்களாம். ஏன்னா அவ ஒரு மாயா, இவர் வந்து ஒரு தவசீலர். அதனால இவங்களுக்கு எப்படி குழந்தைகள் பிறப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி சாதாரணமான குழந்தைகள் பிறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வளர்ந்த அவங்க குழந்தைகளே எப்படி இருக்குன்னா ஒரு வளர்ந்த இளைஞர் தன்மையோட குழந்தைகள் தான் இருப்பாங்க. அப்படி முதலாவதா பிறக்கிறவன் தான் சூரபத்மன். அவன் அசுர குலத்தோட முதல் குழந்தையா உருவாகுறான். அடுத்து அவ சொல்றா, தன்னோட 2வது ஜாமத்துல நம்ம இளம் சிங்கங்களா மாறி கழிக்கலாம் அப்படின்னு மாயா சொல்லும் போது கஷ்யப்பரும் சிங்க வடிவு எடுக்கிறாரு. அவளும் மாயா தானே, அவளும் சொல்றா எனக்கும் எல்லா விதமான வடிவமும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதுனால 2 பேரும் இள சிங்கங்களா மாறி கூடி கழிக்கிறாங்க. அப்பதான் சிங்கமுகமான அசுரன் தோன்றுனான். அவன் கூட அப்ப அவங்க சேர்ந்து வேர்வையில ஏற்பட்ட அசுரர்கள் மொத்தம் 40,000 அசுரர்கள் சிங்கமுகமா தோன்றுறாங்க. 2வதா தோன்றவன் தான் சிங்கமுகாசுரன். காஷ்யப்பரும் மாயாவும் 3வது ஜாமத்துல யானைகளா தோன்றி கூடி கழிக்கிறாங்க. அப்ப தோன்றினவன் தான் தாரகாசுரன். யானை முகத்தோட இவன் தோன்றினான். அப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட வேர்வைகளால உற்பத்தியான அசுரர்கள் 40,000 அசுரர்கள் தோன்றாங்க. அதுக்கப்புறம் 4வது ஜாமத்துல ஆடுகளா மாறி 2 பேரும் கூடி கழிக்கிறாங்க. அப்ப தோன்றவள் தான் அஜமுகி, ஒரு பெண் பிள்ளையா பிறக்கிறா. அவ கூட 30,000 அசுரர்கள் தோன்றுறாங்க. இந்த மாதிரி பல உருவங்கள் எடுத்து அவங்க கூடி கழிச்சு கடைசியில 2 லட்சம் அசுரர்களை உருவாக்குறாங்க காஷ்யப்பரும் மாயாவும். குழந்தைகள்லாம் திடீர்னு இவங்க வந்து சாதாரணமான குழந்தைகள் இல்லை இல்லையா, அதனால வந்து வளர்ந்தே வந்து அந்த வளர்ந்த பிள்ளைகள் வந்து தன் தந்தையான காஷ்யப்பரை பார்த்து கேக்குறாங்க, தந்தையே நீங்க என்ன காரணத்துக்காக எங்களெல்லாம் வந்து பெற்று எடுத்தீங்க? உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? சகோதரர்களோட நாங்க பிறந்திருக்கோம், நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும் அப்படின்னு வந்து சூரபத்மனும் சிங்கமுகன் தாரகாசுரன் அஜமுகியோட அவங்களோட எல்லா அசுரர்களும் வந்து கேக்குறாங்க. காஷ்யப்பர் சொல்றாரு, அப்பா பிள்ளைகளா, நீங்கெல்லாம் வந்து போய் சிவனை வழிபடுங்க. சிவனை அடைஞ்சாதான் வாழ்க்கையில முக்தி அடையலாம். முக்தி தான் நல்லது. உங்களுக்கு வந்து எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்யுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இத தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க மாயா பிள்ளைகளை அழைச்சி சொல்றாங்க. அவ உடனே தான் பிள்ளைகளை இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வந்து அசுர குருவான சுக்கராச்சாரியாரை போய் சந்திங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு அவர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி மாயா தன் பிள்ளைகளுக்கு தன் குருவான சுக்கராச்சாரியாரை வழிகாட்டுறாங்க. இந்த அசுரர்கள் எல்லாரும் சுக்கராச்சாரியார் இருக்கிற இடத்துக்கு நோக்கி புறப்படுறாங்க. மாயாவும் இப்ப காஷ்யப் கிட்ட வந்து, நான் உங்களை மயக்கி அசுர குலத்தை வளப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் பூலோகம் வந்தேன். என்னோட வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்னோட அசுர லோகத்துக்கே திரும்புறேன்னு சொல்லி காஷ்யப்பரை விட்டு மாயாவும் மறையறாங்க. அவங்க மறைஞ்ச உடனேவே அவங்க ஏற்படுத்தின இந்த மாளிகை, அழகான தோற்றம் எல்லாமே அவங்க கூட மறைஞ்சு போயிடுது. அப்பதான் காஷ்யப்பருக்கு தன்னோட தப்பு புரியுது. ரொம்ப வேதனையில இருக்காரு. அப்படி காஷ்யப்பர் வருத்தமா இருக்க நேரத்துல அவருக்கு முன்னாடி அவர் தந்தையான பிரம்மதேவர் காட்சி அளித்து, எதற்கு வருந்துற கஷ்யப்பா, இதெல்லாம் விதியின் விளையாட்டு தான், உன் கையில ஒண்ணும் இல்ல. யாராலையுமே மன்மதனோட அம்புக்கு தப்ப முடியாது. அதனால நிகழ வேண்டியது நிகழ்ந்தே தீரும். நீ கவலைப்படாம இப்ப நீ ஏற்படுத்தின இந்த பாவத்துக்கு புண்ணிய காரியமா சிவனை நோக்கி கடுமையா தவம் புரிஞ்சு உன்னோட பாவத்தை போக்கிக்கோ அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடறாரு. பழையபடி காஷ்யப்புரம் தவம் புரிய போயிடுறாரு.
இந்த அசுரர்கள் எல்லாரும் சுக்கராச்சாரியார் குருவை நோக்கி போறாங்க இல்லையா. சுக்கராச்சாரியார் என்னதான் அசுரகுலம் தழைக்கணும் இருந்தாலும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான சிங்க முகம், யானை முகம், காட்டெருமை, ஆடு, அதுவும் பயங்கரமான குரலு, பெரிய பெரிய உருவங்கள் பார்க்கும்போது அவரே கொஞ்சம் பயந்துதான் போறாரு. அந்த அசுரர்கள்லாம் குருவை பார்த்து சொல்றாங்க, குருவே, என் தாய் உங்களை வணங்க சொல்லி வழிகாட்டுதலை ஏற்கும்படி சொல்லியிருக்காங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது சுக்கராச்சாரியார் சொல்றாரு, நான் தான் உங்க குலகுரு, நான் உங்களுக்கு சில மந்திரங்கள் சொல்லித்தரேன், அதை கத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் சிவனை நோக்கி தவம் புரியணும். அவர்கிட்ட தவம் புரிஞ்சு நீங்க வலிமையான நிறைய வரங்களை வாங்கணும். இந்த 7 சராசரங்களை நீங்க ஆளணும்னா சிவபெருமானோட ஆசி இருந்தாதான் அது நடக்கும். அதனால அவரை நோக்கி எல்லாரும் கடுமையா தவம் புரிங்க அப்படின்னு சொல்றாங்க. தவத்திற்கு தேவையான எல்லா பொருளையும் உங்க தாயான மாயாதேவி கொண்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தையும் காமிச்சு அங்க போய் தவம் புரின்னு சொல்றாங்க. அது எப்பேற்பட்ட தவமா இருக்குன்னா ரொம்ப அதிபயங்கரமா இருக்கு. காடையே அழிச்சு அவ்வளோ பெரிய யாக குண்டம், மொத்தம் அதை சுத்தி 108 யாக குண்டும் 1008 யாகம்னு சொல்லி சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், சூரபத்மன், அச்சமுகி இவங்க எல்லா அசுரர்களும் சேர்ந்து அவ்வளோ பெரிய ஒரு யாகத்தை தொடர்றாங்க. சிவனை நோக்கி தவம் புரிஞ்சு யாகம் நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு தேவையான பொருள் மட்டும் மூட்டை மூட்டையா, மூட்டைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 4-5 ஊர் சேர்ந்து என்ன நடக்குமோ அந்த அளவுக்கு யாகத்துக்கான பொருள் மட்டுமே அங்க இறங்கியிருக்கு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான யாகத்தை ஏற்பாடு பண்றாங்க அசுரர்கள். கடுமையா தவம் புரியுறாங்க. 10 ஆண்டு காலங்கள் இந்த யாகம் நடக்குது. சிவபெருமானுக்கு நோக்கி அவ்வளவு கடுமையா அன்னம் ஆகாரம் எதுவுமே இல்லாம சுத்தமா அவங்க எப்படியாவது சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கியாகணும் அந்த முழு வைராகியத்தோட தவத்தை தொடர்றாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேல பொறுமை இழந்த அரக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரா பலி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கையை வெட்டி கொடுக்குறாங்க அவங்களோடது. அவங்கதான் அசுரர்களாச்சு, ஒரு வாட்டி வெட்டினாலும் திருப்பி வந்துரும். தலை அந்த மாதிரி வெட்டி வெட்டி தன்னோட தலையை யாக குண்டத்துல போடுறது. இப்படி ஒட்டு மொத்தமா இன்னும் சூரபத்மன் தன்னோட ஒரு தம்பியான தாரகாசுரனையே பலி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான். அந்த மாதிரி எல்லாரும் தன் உயிரை கூட பொருட்படுத்தாம தன்னோட யாகத்தை உயிர் மூச்சா தொடர்றாங்க. கடைசியா தாரகாசுரன் தன்னையும் பலி கொடுக்க தயாரானதுக்கு அப்புறம் சிவபெருமான் காட்சி அளித்து, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும், இப்படி என்னை நோக்கி கடுமையா தவம் புரிஞ்சதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. ஐயனே, எங்களுக்கு சில வரங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டு, கேளுங்க, உங்க யாகத்தால இப்படி உங்க கடுமையான தவத்தால நான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன், உங்களுக்கு என்ன வரம் வேண்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிடுறாரு. சிவபெருமானை நோக்கி கேக்குறாங்க, இந்த மாதிரி இந்த 7 உலகத்தையும் நாங்க ஆட்சி புரியணும், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சாவா வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. சிவபெருமான் சொல்றாரு, சாகாவரம் யாருக்கும் இது கிடையாது, அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒண்ணு கேளுங்க அப்படின்னு கேட்கும் போது, சரி, உங்க சக்தி அல்லாத வேற எந்த சக்தியாலையும் என்னை அழிக்க கூடாது அப்படின்ற வரத்தை கேக்குறாங்க. தந்தோம் அப்படின்னு சொல்லி, சிவபெருமான் தான் கருணாமூர்த்தி, அதனால இவங்களோட யாகத்தை மகிழ்ந்து இன்னும் 2-3 வரங்களையும் சேர்த்து கொடுத்துட்றாரு. வண்டி வாகனங்கள், அவங்களுக்கு தேவையான அசுர படைகள் எல்லாத்தையும் கொடுத்து சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு. இவங்கெல்லாம் இந்த அசுரர்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். இவங்க நேரா தன் குருவான சுக்கராச்சாரியார் கிட்ட போறாரு. இந்த மாதிரி நாங்க எல்லா விதமான வரத்தையும் வாங்கிட்டோம், இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது சுக்கராச்சாரியார் சொல்றாரு, எல்லா லோகத்துக்கும் முதல்ல போய் தன்னோட அதிகாரங்களை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் எல்லாரும் தன்னோட படைகள் எல்லாம் கூப்பிட்டு புறப்படுறாங்க. அவங்க முதல்ல போன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகாபுரி, குபேரனோட அரண்மனை தான். குபேரனுக்கு தான் சிவபெருமான் வரம் கொடுத்தது தெரிஞ்சிருச்சு. அதனால குபேரன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நேரா அவரோட அந்த அழகாபுரி இருக்கு இல்லையா, அது வாசப்படியிலே சாவியவே கையில கொடுத்துட்டாரு, நீங்களே வச்சுக்கோங்க, நான் உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன், இங்க இருக்கிற எல்லா செல்வமும் உங்களோட தான். ஏன்னா அவங்களை அழிக்க முடியாது, சிவபெருமானோட சக்தி இல்லாம தன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால குபேரர் தானாவே தன்கிட்ட இருந்த செல்வங்கள் அனைத்தையும் அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு, உங்களுக்கு நான் அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. இப்படி அவங்க ஒவ்வொரு நகரமா போறாங்க. கிழக்கு திசையில இருக்கிற தேவர்கள், இந்திரலோகம் போறாங்க, அக்னி, சூரிய தேவர் எல்லார்கிட்டையும் போய் அவங்கதான் பலம் கொண்டவங்க அப்படின்னு தன்னோட ராஜாங்கத்தை ஒவ்வொரு தேவர்கள்கிட்டயும் நிரூபிக்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் இப்ப பயங்கரமா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அசுரர்கள் தங்களோட கொடியை நாட்டுறாங்க. யமலோகத்தை கூட அவங்க விடல. முன்னாடியே என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட எல்லாத்தையும் கொண்டு வாசல்லே வச்சுட்டு, என் மக்கள் எல்லாம் ஒன்னும் துன்புறுத்தாதீங்க, உங்களுக்கு தேவையானது தானா வரும், நீங்க சொல்லாம நான் இனி யார் உயிரையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேவர்களும் அவங்களுக்கு அடிபணிஞ்சு அரக்கர்களுக்கு சேவகர்களா வேலை செய்யறாங்க.
இதெல்லாம் நிலைநாட்டிட்டு மறுபடியும் சிவபெருமானை பார்க்க அசுரர்கள் வராங்க. இந்த மாதிரி உங்க ஆசையால நாங்க எல்லா அண்டங்களையும் ஆள தயாராயிட்டோம், அதனால நாங்க எங்க ஒரு அரண்மனையை ஏற்படுத்தி தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் சொல்லுங்க அப்படின்னு சிவபெருமானை கேக்குறாங்க. சிவபெருமானும் அவங்களுக்கு வீர மகேந்திரபுரி அப்படின்ற ஒரு இடத்த காட்டி உங்க அரண்மனையை நீங்க அங்க அமைச்சுக்கோங்கன்னு சொல்லி அங்க அரண்மனை ஏற்படுத்தி அவங்க எல்லாம் தன்னோட அரசாட்சியை சிறப்பா செய்யறாங்க. அவங்க தேவர்களை மட்டும் இல்ல, பிரம்மலோகம் வைகுந்தத்தை கூட விட்டு வைக்கல. ஏன்னா சிவன் சக்தி அல்லாது நம்மள வேற யாராலையும் அழிக்க முடியாதுன்ற ஆணவம், கர்வம் அசுரர்களுக்கு தோன்றிடுச்சு. நம்மள அழிக்க ஆளே இல்லை அப்படின்ற ஆணவத்தினால அவங்க வைகுந்தம் பிரம்மலோகம் வரைக்கும் போறாங்க. பிரம்மா சொல்லிட்டாரு, நீங்க சொல்லாம நான் யாரையிலுமே படைக்க மாட்டேன். விஷ்ணுவும் அப்படித்தான், உங்களுக்கு என்ன வேண்டுமோ என் சக்கரம் முத கொண்டு தர, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா சிவனை முக்கண்ணனே கொடுத்ததுக்கு நாங்க ஒன்னும் பண்ண போறது இல்ல, அதனால உங்களை நாங்க யாருமே தொந்தரவே செய்ய மாட்டோம், உங்க ஆட்சி கட்டுப்பட்டு எல்லா லோகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தன்னோட மிகச்சிறந்த ஆட்சிய எவ்வளவு தேவர்களை துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு துன்புறுத்தி ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க அரக்கர்கள். இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம ஒரு பக்கம் இந்திரதேவன் தவம் புரிய ஆரம்பிக்கிறாரு சிவனை நோக்கி. சிவபெருமான் அவருக்கு தோன்றி தக்க சமயத்துல இதுல இருந்து உங்களுக்கு விடிவு கிடைக்கும்னு அவருக்கும் வரத்தை கொடுத்து மறைஞ்சிடுறாரு சிவபெருமான். நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இதுபோல் நல்ல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.